இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கான்ஸ்டியூஷன் டே. உண்மையில் கான்ஸ்டியூஷன் என்பதற்கு சரியான தமிழ் மொழியாக்கம் என்பது இனிமேல் தான் வர வேண்டியிருக்கிறது என்று நினைக்கின்றேன். இந்த தமிழில் ரெண்டு விதமாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சிலர் கான்ஸ்டியூஷன் டே என்பதை அரசமைப்பு சட்ட நாள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். வேறொரு பிரிவினர் அரசியலமைப்பு சட்ட நாள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அரசமைப்பு சட்ட நாள் என்பதற்கும் அரசியலமைப்பு சட்ட நாள் என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு போன்றது. இதை நாம் உணரத் தவறிவிட்டால் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கிற நாட்டில் ஒரு குடிமகளாக இருப்பதற்கான தகுதியை அற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். கான்ஸ்டியூஷனுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது அரசமைப்பா அரசியல் அமைப்பா? இதை எப்படி புரிந்து கொள்வது? இங்கே நாம் இருக்கிறது கான்ஸ்டியூஷனலிஸ்ட் என்ற அடிப்படையில். கான்ஸ்டியூஷனலிஸ்ட் என்பதற்கான விளக்கம், தமிழ் விளக்கம் என்ன? அங்கேயும் ரெண்டு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆதரவாளர் என்பதான ஒரு விளக்கம். அரசியல் அமைப்பு சட்டத்தின் இனியும் சொல்லப்போனால் ஆய்வாளர் என்பதாக மற்றொரு அர்த்தம். ஆய்வாளராக இருக்கின்றோமா, ஆதரவாளராக இருக்கின்றோமா, அல்லது விமர்சகராக இருக்கப் போகின்றோமா? நாம் மூன்றுமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு பெரியவர் சொன்னார், கான்ஸ்டியூஷன் இஸ் நத்திங். அது பெருசாக ஒன்றும் விஷயம் கிடையாது. இட் இஸ் எ பஞ்ச் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னாரு. நிர்வாக விதிகளின் தொகுப்பு அப்படின்னு ஒரு விளக்கத்தை ஒரு பொறுப்பில் உள்ள பெரியவர் கொடுத்தார். அவ்வளோதான். எப்படி அரசாங்கத்தை நடத்துறது, அதற்கான விதிமுறைகளை சொல்கிற தொகுப்புக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு மிக எளிமையாக ஒரு பெரியவர்னா வயதில் பெரியவர் நான் சொல்லலை, பெரிய பொறுப்பில் இருப்பவர் கூறினார். இதை முதல்ல நாம் சரியாக தெரிஞ்சுக்கணும். இது நம்ம கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனுக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியல் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசாங்கத்தின் அமைப்புன்னு அவங்க கொடுக்கல. இந்தியாவின் அமைப்பு, which constitutes இந்தியா, இந்தியாவை இதை அமைக்கிறது என்பதை பொறுத்தும் இருக்கிறது. இந்தியாவில் எதை அமைக்கப் போகிறோம் என்பதை பொறுத்தும் இருக்கிறது. நிர்வாக விதிகள், ஒரு தலைவர், ஒரு அமைச்சர், ஒரு ஸ்பீக்கர் இருப்பார், அப்படிங்கிற மாதிரி அந்த நிர்வாக விதிகள், இவங்களுக்கு இவ்வளவு கால அவகாசம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிர்வாக விதிகள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு நம்ம சொல்கிற கான்ஸ்டியூஷன் நம்ம நிர்வாக விதிகளாக மட்டும் பார்க்க போகின்றோமா, அப்படிதான் புரிந்து கொண்டிருக்கின்றோமா? அறிமுக உரையை நிகழ்த்திய தோழி தேன்மொழி அவர்கள் சொன்னார்கள், இந்த முகப்பு என்பது பிரியாம்பிள்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. உலகத்திலேயே இன்றைய உலகில் மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன், லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்படுறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்.
பிரியாம்பிளை தவிர, அந்த முகப்பை தவிர 22 பிரிவுகள், 395 ஷரத்துக்கள், 12 அட்டவணைகள், ஷெட்யூல்னு சொல்லப்படுற 12 அட்டவணைகள். இப்போ 2015 மேலே இறுதியாக வேற ஒரு 3 ஒட்டுக்கள், அப்பெண்டிக்ஸ் என்பதாக 3 இந்த 10 ஆண்டுகளில் சேர்த்துருக்காங்க. இவ்வளோ பெரிய அரசியலமைப்பை எங்கேயும் பார்க்க முடியாது. மிகப்பெரிய அரசியலமைப்பு. ஆனால் முகப்பில் என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுறதில்ல, வெறும் நிர்வாக விதிகளாக இருந்தால் இதில் வர்ற முதல் 4 பகுதிகளுக்கு வேலை கிடையாது, பிரியாம்பிளுக்கு வேலை கிடையாது, பார்ட் 1க்கு வேலை கிடையாது, பார்ட் 2க்கு வேலை கிடையாது, பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வேலை கிடையாது, பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபலுக்கு கிடையாது, 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதற்கும் வேலை கிடையாது. இந்த 4 பகுதிகளை தவிர்த்து விட்டால், 5 பகுதிகளை தவிர்த்து விட்டால் மீதம் இருப்பதை நீங்கள் அரசமைப்பு என்று கூறிவிட முடியும். ஆனால் இந்த 5ஐ சேர்த்தால்தான் அது இந்திய அரசமைப்பு. அரசமைப்புன்னா என்னத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? நமது வரலாறு மிக தொன்மையானதுன்னு சொல்கிறோம். அதற்கு முன்னால் பேரரசுகள்லாம் ஆண்டாங்க, மிகப்பெரிய பேரரசுகள்லாம் ஆண்டிருக்காங்க. ஆனால் அவர்கள் ஆட்சி செய்த பொழுது ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று இருந்திருக்கா, ஒரு அரசியல் அமைப்புங்கிற வரையறை இருந்ததுண்டா? மன்னன் விருப்பப்படி ஆண்டான், மதபோதகர் விருப்பப்படி ஆட்சி நடத்தப்பட்டது. ஆனால் தங்களது விருப்பத்தை மாறுகின்ற பொழுது ஆட்சியை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். ஆளுபவர்களை எதுவும் கட்டுப்படுத்தவில்லை, ஆளப்பட்டவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அது மரபு வழி அரசு, அது கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் கிடையாது. அசோகன் காலத்திலேயும் கிடையாது. அசோகனது ஆட்சி வெல்ஃபேர் ஸ்டேட், அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். மக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்தான். ஆனால் வரையறைக்கு உட்பட்ட சட்டத்தின் ஆட்சியா என்றால் இல்லை. அது குப்தர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, சோழர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, நாயக்கர் கால ஆட்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் என்ற அந்த கருத்தியல் புதிது. மரபு வழியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தோம். ஆளப்படுபவர்கள் பொருட்டே அல்ல, ஆட்சியாளர்கள் விருப்பம்தான் அங்கே அதை அனைத்தையும் முடிவு செய்தது. அதற்கு கட்டுப்படாதவர்களை தண்டிக்கின்ற வல்லமைப்படுத்தியதாக அரசு இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டது. இதைத்தான் கௌட்டல்யரின் அர்த்தசாஸ்திரம் சொல்லிட்டு மேக்கியவெல்லியின் பிரின்ஸும் சொல்லியது. ஆட்சியாளர்கள் எவ்வளவு வலுவாக, வலிமையாக, பலமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த நூல்களெல்லாம் கவலைப்பட்டன. அவையெல்லாம் மக்களாட்சி யுகத்திற்கு பொருந்தாத கருத்தியல் கோட்பாடுகள். இங்கே மாணவர்களுக்கு இந்த நாளை கொண்டாட வேண்டிய அவசியத்தை ஏன் சொல்கிறேன்னா, 2000-3000 ஆண்டுகளாக ஆளப்படுகின்ற மக்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு, உரிமை, தகுதி என்பது ஒரு கான்ஸ்டியூஷன் என்பதன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இது வாராது போல் வந்த மாமணி. ஆட்சி என்பது கான்ஸ்டியூஷன்னா, கான்ஸ்டியூஷன் இட்செல்ஃப் cannot be synonymous with democracy. அரசியலமைப்பே ஜனநாயகம் என்று பொருள் அல்ல. ஆனால் அந்த அரசியலமைப்பு
எத்தகைய அரசாங்கத்தை, எத்தகைய நாட்டை உருவாக்குகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் நம்ம வரலாறு மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். ஐரோப்பாவிலையும் சரி, ஆசியாவிலையும் சரி, பல கான்ஸ்டியூஷன் கடந்த சில 100 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புட்டினது அரசாங்கம் கூட கான்ஸ்டியூஷன் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கான்ஸ்டியூஷனில் புட்டின் குடியரசுத் தலைவராக 16 ஆண்டுகள் இருக்கலாம், இருப்பார். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கான்ஸ்டியூஷன் இருக்கு, ஆனால் மக்களாட்சி கிடையாது. இங்கே நமக்கு தாய்லாந்து இருக்கு, மன்னராட்சி. அங்கே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு, பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மன்னருக்கு பிடிக்காவிட்டால் பிரதமர் அன்றே கைது செய்யப்படலாம் அல்லது கொலை செய்யப்படலாம். அந்த மக்கள் மன்றங்கள் கலைக்கப்படலாம். சுகர்னோ என்று ஒரு பெரிய இந்தோனேஷிய விடுதலை தந்தை என்று கூறப்படுபவர், பண்ட் என்று அடைக்கப்பட்ட அந்த சுகர்னோ, அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருந்தார். கான்ஸ்டியூஷன் உண்டு, ஜனநாயகம் இல்லை. மியான்மர், நமது அண்டை நாடு மியான்மர், அங்கே ஒரு கான்ஸ்டியூஷன் உண்டு. ஆட்சி என்பது இராணுவ கும்பலின் கையில், மிலிட்டரி ஜுண்டா. அதனால் கான்ஸ்டியூஷன் என்று வந்துவிட்டாலே ஜனநாயகம் என்பது வந்துவிட்டது என்று பொருள் அல்ல. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒன்று, வரையறுக்கப்பட்ட அரசு என்பது இது முதல் தடவை. நமக்கு நம்மால் அளிக்கப்பட்ட அரசியல் வரையறைகள், வரையறுக்கப்பட்ட ஒன்று சட்டத்தின் ஆட்சி. இதை யாரோ பெருந்தன்மையில் நமக்கு தரல. நாம நமது பிரதிநிதிகள் அமர்ந்து விவாதங்களின் மூலமாக உறுதி செய்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். விவாதத்தின் மூலமாக, அரசு அதிகாரத்தின் மூலமாக அல்ல. ஒரு கான்ஸ்டியூஷன்ங்கிறதை ஏன் மதிக்க வேணும்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விவாதத்தின் மூலமாக ஒரு நாடு என்றால் என்ன, அரசு என்றால் என்ன, நீதி என்றால் என்ன என்பதையெல்லாம் விவாதித்து அவற்றை சட்டங்களாக மாற்றி தொகுத்தந்துள்ளது என்பது நமக்கு புதியது. ஆகவே மக்களாட்சியை இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு தந்திருக்கிறது. முகப்பு என்ன சொல்லுது? டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று சொல்லுகிறது. பை த வில் ஆஃப் காட்னு கிடையாது, பை த வில் ஆஃப் குயின்னு கிடையாது, கிங்னு கிடையாது. பட் த பீப்புள் ஆஃப் இந்தியா அவர்கள் தங்களுக்கு தாங்களே அளித்து கொண்ட ஒரு சட்டத்துக்கு வரையறை. இந்த கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிள்ங்கிறது ஒரு நாட்டை உருவாக்குவதை பற்றி சொல்லுகிறது. இந்தியா என்பது என்ன, எது இந்தியாவாக இருக்க முடியும் என்பதை பற்றி சொல்லுகிறது. தொடர்ந்து வருகின்ற ஆர்டிக்கல் 1 வர முதல் பகுதியே, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அதனுடைய அந்த கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்தி விடுகிறது. ஜனநாயகம், குடியாட்சி என்பதை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இல்லாவிட்டால், ஏன்னா இதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு அடிப்படையில் வாக்காளர்களிடம் இருக்கிறது. வாக்காளர்கள், இங்கே இருக்கின்ற மாணவர்கள் வாக்காளர்களாக மாறுகின்றவர்கள். இந்த வாக்காளர்களுக்கு, எழுச்சி பெறுகின்ற வாக்காளர்களுக்கு சரியான அரசியல் பயிற்சியும் முதிர்ச்சியும் இல்லாவிட்டால், புரிதல் இல்லாவிட்டால், குழந்தைகளை கொடுக்கிற கத்தி மாதிரி
அந்த கத்தியால் தன்னைத்தானே சேதப்படுத்திக் கொள்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு கான்ஸ்டியூஷன்ங்கிறது தன்னைத்தானே நடைமுறைப்படுத்திக் கொள்வது கிடையாது. அது யாரை வலிமை தந்திருக்கிறதோ, யாருக்கு வலிமை தந்திருக்கிறதோ அந்த வாக்காளர்கள் சரியான அறிதல் உடையவர்களாக, புரிதல் உடையவர்களாக, சரி எது தவறு இது என்பதை பகுத்து பார்க்கின்ற திறன் உடையவர்களாக இருக்கின்ற வரையில் இந்த அரசியலமைப்பு என்பது உயிரோடு இருக்கும், உதவியாக இருக்கும். வாக்காளர்களது அந்த அரசியலமைப்பு உணர்ச்சி, எழுச்சி, விழிப்பு என்பது குறைந்து விடுகின்ற பொழுது இந்த அரசியலமைப்பு என்பது தவறாக முடிந்துவிடும். இனியும் சொல்லப்போனால் குற்றங்களுக்கும் வழிவகுத்துவிடும். அரசியலமைப்பு நாளை கொண்டாட வேண்டிய அவசியம் என்பது வருகின்ற வாக்காளர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியை தர வேண்டும் என்பதற்காக உள்ளது. ஜனநாயகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பெரும்பாலும் நமது நாயகரை, நமது தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அப்படின்னு தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு தேர்தல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது அரைகுறை ஜனநாயகம், அது முழுமையான ஜனநாயகம் அல்ல. உண்மையான ஜனநாயகம் என்பது ஒரு தொடர் நிகழ்ச்சி. நாம் எப்படி ஆளப்பட வேண்டும், எதற்காக ஆளப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து கண்காணித்து செயலாக்கம் செய்கின்ற அந்த ஒரு மன உறுதியும் தெளிவும் பெற்றிருந்தால்தான் ஜனநாயகம். யாரை முதல்வராக்குவது என்பது முக்கியமல்ல, அது ஒரு பகுதி. ஆனால் எதற்காக முதல்வராக்குகின்றோம் எதை என்பதை பற்றிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். எந்த திசையை நோக்கி நமது சமூகம் செல்ல வேண்டும் என்பதை பற்றிய ஒரு புரிதல் இருக்க வேண்டும். வரலாற்று புரிதல் இல்லாமல், மக்களை பற்றிய சிந்தனை இல்லாமல், எது நாட்டிற்கு நலன் பயக்கும், எது நம்மை முன்னேற்ற பாதையில் எடுத்து சென்றுவிடும் என்பதை பற்றி அறியாமல் வெறும் விருப்பு, அதாவது காரணமற்ற விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தேர்தல்களில் நாம் பங்கேற்றோம் என்றால் விபரீதங்கள் நிகழ்ந்துவிடும். இதை தவிர்ப்பதற்காகத்தான், சரியான அரசியல் அமைப்பு உணர்வை உருவாக்குவதற்காகத்தான் இந்த கான்ஸ்டியூஷன் டே என்பது நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது. இது வாராது போல் வந்த மாமணி. இதை சரியாக நீங்கள் கையாள வேண்டும் என்றால் கான்ஸ்டியூஷனை பற்றிய சரியான புரிதல் இருக்க வேண்டும். வரலாற்றில் முதன்முறையாக நாம் இதை பெற்றிருக்கின்றோம். வரையறைக்கு உட்பட்ட அரசு என்பது நமக்கு பழக்கமில்லாத ஒன்று. இந்தியாவில் எழுத்து வடிவில் அரசை பற்றிய விதிகள் முதலில் வந்தது 1773ஆம் ஆண்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டம். அந்த சட்டம் மக்களுக்கானது அல்ல. இந்தியாவில் நிலங்களை கைப்பற்றிய கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகளுக்கு எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகள் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட். மக்களது உரிமைகளை பற்றிய குறிப்புகள் கிடையாது. ஆனால் எழுதப்பட்ட ஒன்று, வரையறுக்கப்பட்ட அதிகாரம் என்பது துவங்கியது. அதில் படிப்படியாக பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் அப்படின்ட்டுலாம் படிப்படியாக வந்துட்டு இருக்கும். சட்டங்களை அவர்கள் திருத்திக் கொண்டே இருப்பார்கள். 1853ஆம் ஆண்டு கடைசியாக வருகின்ற சார்ட்டர் ஆக்ட். இந்த சார்ட்டர் ஆக்டில் பார்த்தோம்னா ஒரு அடிப்படை என்னவென்றால், இந்தியா என்பது ஒற்றை தேசம் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு கவர்னர் இருப்பார், கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க. ஸோ முதல்ல 3 பகுதிகளாக மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா என்பதாக பிரித்தார்கள். கவர்னர், இந்த 3 கவர்னர்கள் ஒருத்தர் கவர்னர் ஜெனரல். பிறகு நிலப்பகுதிகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகின்றன.
கவர்னருக்கு என்ன பவர், கவர்னர் ஜெனரலுக்கு என்ன பவர், இதை பற்றிய மோதல்கள் இருந்தன. கவர்னர் கவுன்சிலுக்கு கட்டுப்பட்ட கவர்னர் ஜெனரலுக்கும் ஆலோசனை குழுவுக்கும் உறவுகளை பற்றிய மோதல்கள் இருந்தன. கத்திச்சண்டை போட்டு கூட தங்கள் யார் பெரியவர்கள் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். இந்த குழப்பங்களை நீக்கி புதிய நெறிமுறைகள் வந்தன. ஆகவே முதலில் சட்டங்களின் மூலமாக ஆட்சியை வரையறுத்தவர்கள் என்பது கம்பெனி ஆட்சி காலத்தில், அதுவும் ஆங்கில பாராளுமன்றத்தால். பாராளுமன்றத்தின் தலையிட்டால் தான் சட்டத்தின் மூலமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற தத்துவம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. அவ்வாறு செய்யப்பட்ட பிறகுதான் அந்த ஆட்சி முறையில் எங்களுக்கும் ஒரு இடம் வேண்டும் என்று படித்த வர்க்கம் கோரிக்கை வைத்தது. இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இன் தி கவுன்சில்ஸ் என்பதாக கோரிக்கை வைத்தார்கள். படிப்படியாக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேண்டும் என்பதாகவும் கேட்டார்கள். இது படிப்படியாக வளர்ந்தது. இந்தியாவில் 1858ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்த பொழுது கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்தியா வந்தது. அதற்கு பிறகு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுங்கிறது 1919. 1919 வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் அதற்கு முன்னால் வந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொல்லப்படுற பகுதியில் இங்கிலாந்து அரசு சொல்லிட்டு படிப்படியாக இந்தியர்களுக்கு இந்த நிர்வாக அமைப்புகளில் இடங்கள் பங்கு தரப்படும், இறுதியாக அவர்களிடம் உள்ளாட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்படும் என்று அந்த உறுதிமொழி தரப்பட்டது. முதல் கட்டமாக மாநிலத்தில் இரட்டை ஆட்சி என்பதாக ஒன்றை கொண்டு வந்த டயார்கி அட் தி ப்ராவின்சஸ். அடுத்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுங்கிறது 1935. அந்த 35 ஆக்ட் தான் பெரும்பாலும் இந்த நமது இன்றைய சட்ட அமைப்பின் நிர்வாக பகுதிகளை பார்த்த பொழுது அதில் வர்ற ஷரத்துக்கள் பெரும்பாலும் 1935ஆம் ஆண்டு சட்டப்படி வந்தது. அந்த 1935ஆம் ஆண்டு சட்டத்தை யார் இயற்றியது? வட்டமேஜை மாநாடுகளுக்கு பிறகு ஆங்கிலேயரால் இயற்றப்பட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம். விடுதலை போராட்டத்தின் இறுதியில் எங்களது தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்வோம் என்று இந்தியர்கள் உறுதியாக இருந்த பிறகு அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்பதாக உருவாக்கப்பட்ட பொழுது அதில் அரசமைப்பை உருவாக்குவதற்காக அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு ஏற்பட்ட பிறகு இந்த சட்ட திட்டங்களை தொகுத்த பிறகுதான் சுதந்திர இந்தியாவிற்கான அரசியலமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. என்ன வேறுபாடு? வெறும் நிர்வாக அமைப்புகள் என்பது 1935ஆம் ஆண்டு சட்டம். வெறும் நிர்வாக விதிகள். கவர்னருக்கு என்ன வேலை, கவர்னர் ஜெனரலுக்கு என்ன வேலை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு என்ன வேலை, அதிகாரிகளுக்கு என்ன வேலை, சட்டமன்றங்கள் எதை பற்றி சட்டம் இயற்றலாம், அந்த மையத்தில் இருக்கின்ற சட்டமைப்பு எதை பற்றி சட்டம் இயற்றலாம், எத்தகைய வரி விதிக்கும் உரிமை யாருக்கு உண்டு, இதெல்லாம் நிர்வாக விதிகள். 1935ஆம் ஆண்டு சட்டத்திற்கும் 1950ஆம் ஆண்டு குடியரசு சட்டத்திற்கும் என்ன வேறுபாடு என்னவென்றால், அதற்கு முந்தையது அரசமைப்பு சட்டம், 1950 அரசியல் அமைப்பு சட்டம். அரசியலமைப்பு என்றால் பாலிட்டி, என்டையர் பாலிட்டி, not merely the rules of governance but the concept of nation, the objectives of the governance எல்லாம் கொடுத்தது. இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்றால், முகப்பு என்பது ஒன்று, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் 1930 சட்டத்தில் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் மீது சேர்க்கப்பட்டது. அது ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷனில் இருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் காங்கிரஸ் அந்த இயக்கங்களின் தீர்மானங்களிலேயே மனித உரிமைகள் என்பதை சேர்க்க வேண்டும் என்பதாக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது.
1935ஆம் ஆண்டு சட்டத்தில் இல்லாத முகப்பு பிரியாம்பிள் 1950 இருக்கு. இந்த முகப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக இருக்கும்னு சொல்லுது. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஜனநாயக குடியரசு என்பதாக இருக்கும்னு சொல்லிச்சு. 35ஆம் ஆண்டு சட்டத்தில் அது கிடையாது. ஒரு நாடு எந்த அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்றால் ஜனநாயக குடியரசு என்ற அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற நாட்டின் அடிப்படையை வலியுறுத்திய அந்த முகப்பு என்பது இன்று நாம் அரசியலை பற்றி பேசுவதற்கு வகை செய்கிறது. அந்த டெமோக்ரஸி இல்லாவிட்டால் இதை பேசுவதற்கு கூட உரிமையற்றவர்களாக நாம் இருப்போம். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அதை செழுமைப்படுத்தி 42வது சட்ட திருத்தத்தின்படி சோஷலிஸ்ட் செக்குலர் ரிப்பப்ளிக் என்பதாக வலியுறுத்தி சொன்னார்கள். இதில் அந்த முகப்பில் பார்க்க போனால் 4 விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஜஸ்டிஸ், நீதி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதில் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரெஞ்சு ரெவல்யூஷனில் சொல்லியிருப்பாங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. எந்த அடிப்படையில் இணைந்து வாழ்வது என்றால் சுதந்திரம் இருக்கணும். ஒருத்தன் சொல்றத மற்றவங்கெல்லாம் கேட்டு அடங்கி செல்வதற்கு பெயர் லிபர்ட்டி கிடையாது. மக்களுக்கு அந்த உரிமை உண்டு, அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த சுதந்திர தன்மையை உறுதி செய்வது லிபர்ட்டி. அந்த லிபர்ட்டியை அனுபவிப்பதில் நீங்கள் சமத்துவம் வேணும். ஒருத்தருக்கு மட்டும் லிபர்ட்டி, மற்ற பிரிவினருக்கு அது இல்லை என்றால் அது ஜனநாயகம் அல்ல, அது ரிப்பப்ளிக்கும் இல்லை. மக்கள் அனைவருக்குமான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது ஈக்குவாலிட்டி என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதாக. அந்த ஈக்குவாலிட்டி என்பது ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக இல்லாமல் சகோதர உணர்வை வளர்ப்பது என்பதாக இருக்க வேண்டும். இந்த 4 தத்துவங்களை வச்சுட்டு எந்த ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனைவருக்குமான நாடாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் நீதி தருகின்ற நாடாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் சமத்துவம் தருகின்ற நாடாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் சுதந்திரம் தருகின்ற நாடாக இருக்க வேண்டும், அனைவரையும் சகோதர உணர்வோடு வளர்க்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நாட்டின் அடிப்படையை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகின்ற பிரியாம்பிள் முகப்பு என்பது அதுவரையில் எந்த இந்திய சட்டத்திலும் இல்லாத ஒன்று. அதனால தான் இன்றைக்கி அந்த முகப்பை நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த அடிப்படையை நாம் உள்வாங்கிக் கொள்ளாமல் நம்ம வெறும் விதிகளை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் என்னாவது? முகப்பு இல்லாத அரசியலமைப்பு சட்டம் என்பது தலையில்லாத முண்டம் மாதிரி. ஒரு உடலுக்கு மட்டும், தலையில்லாத உடலுக்கு என்ன இருப்பு இருக்க முடியும்? பிரியாம்பிள் இல்லாத ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது வெறும் சவம், பிணம். அதற்கு மேல் அதற்கு ஒன்றும் இருக்க முடியாது. ஆகவே இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இந்த பிரியாம்பிளுடன் முரண்படுகிறதா முரண்படவில்லையா என்ற அடிப்படையில் தான் நீதி வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு நீதி வழங்கப்படுகிறதா என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த அடிப்படையில் தான் நீதி வழங்கப்பட வேண்டும். இப்போ நாம் தேர்தலில் கான்ஸ்டியூஷன் வந்துடுச்சு, தேர்தல் வந்துடுச்சு, தேர்தலில் வாக்கு கொடுப்போம். தேர்தல் மட்டுமே ஜனநாயகம் அல்ல. தேர்தல் ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. தேர்தல் மட்டுமே ஜனநாயகம் அல்ல. தேர்தல் முறையும் ஜனநாயகத்தை பற்றிய ஒரு பரிமாணத்தை தரும். இந்தியாவில் தேர்தல் முறை நமக்கு தெரியும். தொகுதிகள் பிரிக்கப்படுகின்றன. ஒரு தொகுதிக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். எத்தனை பேர் வேணாலும் போட்டியிடலாம். போட்டியிட்டவர்களில் யாருக்கு அதிக வாக்கு கிடைக்குதோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஒரு கட்சிக்கு அதிக வாக்கு கிடைக்குது. ஒரு கட்சிக்கு 30% வாக்குகள் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்திலேயோ அல்லது இங்கே இருக்கின்ற சட்டமன்றங்களிலேயோ அத்தகைய கட்சிகள்
80 விழுக்காடு உறுப்பினர்களை கொண்டிருக்கும். 30 விழுக்காடு மக்களது ஆதரவு என்பது 80 விழுக்காடு உறுப்பினர்கள் என்பதாக முடியும். ஜனநாயகம் என்பது அதில் முழுமையடைகிறதா? ஆனால் இந்த 30 விழுக்காடை பெற்றுட்டு ஆட்சியில் வர்றவங்க 70 விழுக்காட்டை புறக்கணித்து ஆட்சி நடத்த ஆரம்பித்தா அதற்கு பேர் ஜனநாயகமாக இருக்க முடியுமா? அப்போ தேர்தலை சரியாக கையாளாவிட்டால், எந்த அடிப்படையில் தேர்தலை அணுக வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இல்லாவிட்டால், அந்த உணர்வை நீங்கள் அரசியலமைப்பிடமிருந்து பெறாவிட்டால், இந்திய ஜனநாயகம் விரைவில் அது ஒரு பெரும்பான்மை அராஜகமாக மாறிவிட முடியும். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை வாதம் அல்ல. டெமோக்ரஸி இஸ் நாட் மெஜாரிட்டேரியனிசம். ரூசோவும் சொல்லியிருக்கார், வால்டேரும் சொல்லியிருக்கார். ரூசோ ஜனநாயகத்தை பேசுகிறதுல சொன்னார், இட் இஸ் நாட் த ரூல் ஆஃப் தி மெஜாரிட்டின்னு சொன்னார், பட் இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கேரி அவுட் ஜெனரல் வில் அப்படின்னாரு. பொது விருப்பத்தை நிறைவேற்றுதான் ஜனநாயகமே தவிர ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கையில் பெரும்பான்மையான ஒரு பிரிவு, அது 51 விழுக்காடாக இருக்கலாம் அல்லது 80 விழுக்காடாக இருக்கலாம், தன் முழு விருப்பத்தை சர்வாதிகாரத்தனமாக மாற்றுவதற்கான அந்த வாய்ப்பை ஜனநாயகம் என்பது தந்துவிடக்கூடாது என்று கூறினார்கள். இப்போ ஜனநாயகம்னா அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு முறை, மதிக்கின்ற முறை, இணைக்கின்ற முறை, அந்த உணர்வு கொண்ட அரசியல் கண்ணோட்டம் என்பது மிக முக்கியம். அரசியல் உணர்வு இல்லாவிட்டால், அரசியல் புரிதல் இல்லாவிட்டால் இந்த ஜனநாயகத்தை நீங்கள் வருகின்ற தலைமுறை தவறாக நடத்திவிடக்கூடும் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். இது அச்சம்தான், உண்மையாக வேண்டும் என்ற நிலைமை இல்லை, ஒரு அச்சம், ஒரு பதட்டம் இருக்கிறது. ஜனநாயகத்தை பயன்படுத்துவது என்பதை இளைய தலைமுறை என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் எந்த லட்சியங்களுக்காக நாம் இந்த அமைப்பை பயன்படுத்துகின்றோம். முகப்பு சொல்லிவிட்டது, இந்த நோக்கங்களின் அடிப்படையில் நம்ம நாடு அரசு எல்லாம் அமைய வேண்டும் சொல்லிச்சு. ஜனநாயகத்தில் உண்மையிலே நம்பிக்கை இருந்தால் இந்த லட்சியங்களுக்கு ஏற்ப இருக்கின்றவர்களுக்கோ இருக்கின்ற அமைப்புகளுக்கோ தான் நாம் செயல்படுகின்றோமா? தலைமை என்பது மட்டுமே முக்கியமல்ல. நீங்கள் தலையில் கிரீடத்தை ஏற்றி வச்சிங்கன்னா அந்த கிரீடத்தின் அந்த மதர்ப்பினால் மகுடம் சூட்டியம் வேறு விதமாக கூட நடந்து போகலாம். மக்கள் கையில் அதிகாரம் இருக்க வேண்டுமென்றால் ஒரு தொடர் கண்காணிப்பு என்பது மக்களிடம் இருக்க வேண்டும். அரசியல் என்பது தொடர் நிகழ்ச்சி, 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற நிகழ்ச்சி அல்ல. ஆனால் அரசியல் இப்போ நம்ம எப்படி தவறாக புரிஞ்சிட்டோம்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அது சரியான அணுகுமுறை அல்ல. கான்ஸ்டிடியூஷன் அதற்காக சொல்லவில்லை. தொடர் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பை பற்றி நன்றாக புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம். அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது, 3வது பகுதி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். நமக்கு இதுவரைக்கும் இருந்த படையவர 2000 பேரரசு காலம், பொற்காலம், அந்த காலம், வேத காலம் அப்படின்லாம், ராமராஜ்யம், பீமராஜ்யம் அப்படின்லாம் சொல்கிற அந்த ராஜ்யங்களில் மக்கள் உரிமைகளை பற்றி பேசியது கிடையாது. பழைய புராணங்கள், நூல்கள் எல்லாமே நமது கடமைகளை பற்றி சொல்லிட்டு, ராஜபக்தியோடு இருக்கணும், ராஜசேவை செய்யணும், பிரதிபலன் பார்க்காம நீங்கள் பணியாற்றணும் அப்படின்லாம் சொல்லிச்சே தவிர ஆளப்படுபவர்களின் மரியாதையை பற்றியோ உரிமைகளை பற்றியோ நலன்களை பற்றியோ கவலைப்படாத அந்த பழைய மரபு வழி அரசியலை விட்டுவிட்டு மக்களை மையப்படுத்திய புதிய அரசியலுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நம்மை கொண்டு செல்ல வேண்டும். இங்கே டைரக்டிவ் பிரின்சிபல்னு ஒரு பகுதி இருக்குது, வழிகாட்டு நெறிகள். அந்த வழிகாட்டு நெறிகளில் ஒரு நெறி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசின் பொறுப்பு என்பது செல்வம் அனைத்தும் ஒரு சிலரிடமே சேர்ந்து குவிந்து விடாமல் தடுப்பது என்று சொல்லுகிறது.
அரசியலமைப்பு நம்ம சொல்லுது. செல்வம் எல்லாம் ஒருத்தருகிட்டேயே ஒரு சிலர்கிட்டயே குவியறதை தவிர்க்கிறது அரசியலமைப்பின் பொறுப்பு. அரசியல் செய்கிறவங்க பொறுப்பு. இப்போ அப்படி நடக்குதான்னு உனக்கு கவனிச்சுக்கணும். விழிப்பாக நாம் இருக்க, செயல்படுத்த நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவது ஒன்று சொல்லுது, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நீதித்துறை நிர்வாகத்துறையிலிருந்து, ஆட்சித்துறையிலிருந்து தனிமைப்பட்டு இருக்க வேண்டும். அதன் பிடியில் இருக்கக்கூடாது. சுதந்திரமாக நீதித்துறை இயங்க வேண்டும். ஆட்சி நிர்வாகத்தின் எடுபடியாக அந்த நீதித்துறை மாறிவிடக்கூடாது. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் என்ற ஒன்றை பற்றி டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்லுது. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட். நடைமுறையில் இவற்றை இருக்குமாறு செய்ய வேண்டியது நமது பொறுப்பு. தேர்தல் வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் கிடையாது. தவறு நடைபெறுகிறது சொல்லுகின்ற பொழுது தவறுதான் என்று சொல்லுகின்ற அந்த திறன் வாக்கு உரிமை பெற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். வாக்குரிமையை முதல்ல 21 வயதுன்னு சொல்லியிருந்தாங்க. ராஜீவ்காந்தி வந்தப்புறம் அதை 18 வயசாக குறைச்சாங்க. ஏன் இந்த வயதை கொடுத்தாங்க? இந்த நாட்டில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமைன்னு ஏன் சொல்லலை? வாக்குரிமையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நாட்டையும் நிர்வாகத்தையும் உருவாக்கப் போகின்றீர்கள். அதன் அடிப்படை என்ன? ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி, அரசியலில் தெளிவு, முதிர்ச்சி வேண்டும் என்பதற்காகத்தான் வயது வரம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விடலைத்தனம் அரசியலை செழுமையாக்காது. இந்த அரசியல் முதிர்ச்சி என்பது தேவை என்றால் நீங்கள் எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு நாம் ஒரு மக்களுக்காக தரப்பட்ட ஒரு சட்ட தொகுப்பை பெற்றிருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இது எந்த அவதாரமும் நம்ம கொடுத்த வரம் அல்ல, போராடி பெற்றது. கலோனியல் பீரியட்னு சொல்கிற அந்த காலனி ஆதிக்க காலத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அடிப்படை என்ன, காலனி ஆட்சி முடிஞ்சு ஆங்கிலேயர்கள் போகிறாங்க. இந்த ஆட்சியை யார்கிட்ட? பழைய மன்னர்கள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. முகலாய பேரரசில் இருந்தவங்களுடைய சந்ததி உண்டான்னு தேடிட்டு இருக்கலையே, நிசாமுடைய சந்ததி உண்டான்னு தேடிட்டு இருக்கல, விஜயநகரத்து ஆளுகை யாராக இருக்கான்னு கேட்கல, நாயக்கர்கள் மீதமிருகங்களை பற்றி கவலைப்படலை, பாளையக்காரர்களை தேடிட்டு இருக்கல. அப்படி அவர்கள் தேட ஆரம்பித்திருந்தால் இந்த நாட்டில் முன்ன இருந்த அரசியல் பரம்பரையிடம் இந்த ஆட்சியை திருப்பி கொடுப்போம் என்ற ஒரு முடிவை ஆங்கிலேயர்கள் எடுத்திருந்தார்கள் என்றால் இந்தியா 1000-2000 துண்டுகளாக சிதறி இருக்கும். அப்போ இந்த மன்னராட்சி ஒழிப்புங்கிறது, அதில் கொஞ்சம் பேர் வீரர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர் எதிர்த்துக்கலாம், அவங்களாம் பாராட்டுறோம். ஆனால் மன்னராட்சி ஒழிப்புங்கிறது இந்திய ஒற்றுமைக்கு வழிவகுத்துதுங்கிறத நீங்கள் புரியுங்க. இந்தியா ஒரு கூட்டமைப்பு நாடாக மாறுவதற்கு வகையாக இருந்தது. வேண்டுமென்றே அவர்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் விளைவு என்பது இந்த மன்னர் ஆட்சிகள் ஒழிக்கப்பட்டதின் விளைவாக ஒரு குடியரசு, கூட்டாட்சி குடியரசு உருவாக்கப்பட்டது. இந்த காலத்தில் நீங்கள் மன்னராட்சியை பெருமை பற்றி பேசுனீங்கன்னா தவறாக போயிடும். முந்தநேற்று ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். நமது மாணவர்கள் மிக விழிப்பாக இருக்கணும். மரபு வழி அரசியலை மறுத்து விட்டுத்தான் இன்றைய நவீன ஜனநாயக அரசியலை பற்றி பேச முடியும். சுதந்திர போராட்டம்னு சொல்ல விடுதலை போராட்டம்ங்கிறது பழைய அரசாட்சியை மீட்பதற்காக அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கென்று நாமே ஆளுவதற்கான வாய்ப்பை தேடினோமே தவிர முன்னர் இருந்த பரம்பரை ஆட்சிக்கு மீளுவது என்பது பொருள் அல்ல. அப்போ அந்த அடையாளங்கள் நமக்குலாம் சில ஆர்கிவ்ஸ் இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு இதையெல்லாம் மன்னராட்சி, இது மக்களாட்சியினுடைய முதன்மைப்படுத்த வேண்டும் சொன்னால் தப்பு.
நேற்று ஒருத்தர் பெரியவர் பேசினார், நாங்கள் பாருங்கள் செங்கோலை வந்து பார்லிமெண்ட்டில் வச்சுட்டோம். செங்கோல் செங்கோல் எதன் பிரதிபலிப்புன்னு பாருங்க. நீங்கள் மன்னராட்சி காலத்தில் புரோகிதர்கள், எந்த சமயப்பிரிவை சேர்ந்தவங்களும் புரோகிதர்கள், அவர்களால் தரப்படுகின்ற அந்த ஆலோசனைப்படி ஆட்சி நடத்தப்பட வேண்டும். அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, மக்கள் நல்லா கவலைப்படலை. அவர்கள் செங்கோல், மன்னன் கையில் செங்கோல் அப்படின்னு ஒன்று இருந்ததா, செங்கோல் வளைந்தது ஒடிந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் செங்கோல் என்றால் கோல், செங்கோல் என்று வருகின்ற பொழுது அதை நினைவுறுத்துவது ஜனநாயகத்தையா மன்னராட்சியா? நாம் விரும்புகின்ற அந்த இந்திய குடியரசு, கூட்டாட்சி குடியரசு என்பது நவீனத்துவத்திற்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும். அரசமைப்பு தலைவர் சொன்னாங்க இன்னையோட இந்த பல விஷயங்களை. ஒன்று, எது வந்து இந்தியாவின் சின்னமாக இருக்கணும், எது இந்தியாவின் தேசிய கீதமாக இருக்கணும். ஏன் வந்தே மாதரத்தை வந்து தேசிய கீதமாக பண்ணுறதுக்கு எதிர்ப்பு இருந்தது? வந்தே மாதரம்ங்கிறது ஒரு வங்கத்தினுடைய வங்க தேச உணர்வில் உருவான ஒன்று. பங்க தர்ஷன், பாங்லா தர்ஷன், அது அடிப்படையாக தான் அந்த இயக்க நூல் பத்திரிகை பேரெல்லாம் பங்க தர்ஷன். ஏன்னா வங்காளத்தில் தான் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது, பிரிட்டிஷோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அப்போ வங்காளத்தில் அது இந்துக்கள் நவாப் எதிர்த்து இங்கே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவர்கள் அந்த பழைய மீட்டுருவாக்கத்திற்காக அந்த இதை உருவாக்கினாங்க பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இப்போ வந்தே மாதரம் பாடல்ங்கிறது சம்ஸ்கிருதமயமாக்கப்பட்ட வங்க மொழியில் வந்த பாடல்ங்கிறது ஒரு கடவுள் வாழ்த்து, தேச வாழ்த்து கிடையாது. அதனால் அந்த பாடலில் நீங்கள் வந்து இந்தியாவின் பல பகுதிகளை, பல மொழிகளை பார்க்க முடியாது. ஒரு கடவுள், தாய் தெய்வத்தை வழிபடுகின்றார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலையும் கடவுள் வாழ்த்து தேசிய கீதமாக ஆவது கிடையாது. ஆனால் ரவீந்திரநாத் டாகூர், அந்த வந்தே மாதரத்துக்கு இசையமைத்த தாகூர், அவர் உருவாக்கிய பாடல் என்பது ஜனகணமன வருகின்ற பாடல் என்பது தேசத்தை போற்றுகின்ற பாடல். எது தேசம், அதில் எத்தனை பகுதிகள் இருக்கின்றன, எத்தனை மொழிகள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் பாடிய பாடல். அதனால் அந்த காலத்தில் விவாதங்கள் நடைபெறுகின்ற பொழுது, தேசிய கீதம் என்று வருகின்ற பொழுது, இந்தியா என்ற பன்முகத்தன்மையை கொண்ட நாட்டினை ஏற்பு செய்கின்ற கீதமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார்கள். ஆனால் ஜனகண மன என்பதை சொன்னார்கள். வந்தே மாதரம் பழமைவாதிகள் அதை சொன்னாங்க, முதல் 2 வரிகள் மட்டும் இருக்கட்டும், அதை நீங்கள் தனியாக பாடிக்கிங்க, கீதமாக பாடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. தனியாக நீங்கள் அந்த பழமைவாதிகள் பாட, அது ஒரு காம்ப்ரமைஸ். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிற சமயத்தில் சிறு விஷயங்கள் கூட பெரிய பொருளை கொண்டவை. ஏன் கொடியை வந்து பகவத் கொடியை வந்து தேசிய கொடியாக கொண்டு வரணும்னு ஒரு பிரிவு சொல்லிச்சு? ஏன் மூவர்ண கொடியை வந்து காங்கிரஸும் மற்ற தலைவர்களும் வலியுறுத்தினாங்க? ஏன் வந்து நடுவில் வந்து சக்கரத்தை, அசோக சக்கரத்தை வந்து நேரு போன்றவர்கள் வலியுறுத்தினார்கள்? அதை மீறி ஏன் கருட சின்னத்தை கொண்டு வரணும் கொஞ்சம் பேர் கேட்டாங்க. விவாதங்கள், ஒரு நாடு பழைய நிலைமைக்கு மீட்டுருவாக்கம் செய்கின்ற நாடாக இருக்க வேண்டுமா, புதுமையான ஒரு புதிய தேசமாக இருக்க வேண்டுமா, அனைத்து மக்களையும் இணைக்கின்ற சமத்துவத்தை உறுதி செய்கின்ற நாடாக இருக்க வேண்டுமா என்ற தத்துவ முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷனுங்கிறத அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது, அரசியலமைப்பு சின்னங்களும் உருவாக்கப்பட்டது. நம்ம ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் மனதில் உள்வாங்கிக்கணும். ஆகவே இந்த ஒரு சூழலில் கேள்வி பதிலுக்கான நேரத்தில் மீதி விஷயங்களை பேசுவோம். கான்ஸ்டியூஷன் டேவை வந்து கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை என்ன? கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு புதிய நாட்டை வடிவமைப்பதற்கு என்ன வகை செய்யுது? பிரியாம்பிள் எப்படி? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானாக வந்த விஷயம் கிடையாது, போராடி பெற்ற விஷயம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போதெல்லாம் அந்த சட்ட திருத்தத்தில் வந்தது. அதில் சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டை பற்றி பேசினாங்க, ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பேன்னு விமனுக்கு கொடுக்குற அந்தஸ்தை பற்றி அதில் வலியுறுத்தி சொன்னாங்க.
பெண்களுக்கு உரிய அந்த மாண்பை உறுதி செய்யாவிட்டால் அது குற்றமாக கருதப்பட வேண்டுங்கிறத அந்த அம்மையார் வலியுறுத்தினாங்க. ஸோ பெண்ணுரிமை பெறுவதற்கும் ஜாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கான போராட்டங்கள் நமக்கு இருக்கு. அம்பேத்கர் இதில் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி கொண்டு வந்தார். பட் தெர் வாஸ் நோ அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஆனால் பலர் அதை வலியுறுத்தினார்கள். தமிழ்நாட்டில் பெரியார் கூட போராடினார். அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் என்பது கான்ஸ்டியூஷனில் இடம் பெறணும்னு சொன்னாங்க. மக்களை வேறுபடுத்தி பார்ப்பது ஒருவரை பெருமிதத்துக்கு உள்ளாக்குவதாகும், மற்றவர்களை சிறுமைக்கு உள்ளாக்குவதாக இருக்கின்ற அந்த அமைப்பினை மாற்றி நாம் அனைவருமே மொழியால் தமிழர்கள் என்றோ அல்லது கூட்டமைப்பால் குடியரசால் இந்தியர்கள் என்றோ கூற வேண்டும் என்றால் நமக்குள் சமத்துவம் இருக்க வேண்டும். சமத்துவத்தை உறுதி செய்கின்ற எதையும் நாம் வலியுறுத்தியாக வேண்டும். அதற்கான ஒரு கருவியாக நாம் அரசியலமைப்பை பார்க்க வேண்டும். இந்த அரசியலமைப்பு வருகின்ற பொழுது நீதித்துறையின் விளக்கங்களும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நீதித்துறையை கையாளுறவங்க நம்மை போன்ற மனிதர்கள். எம்ஏ எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணிவிட்டு ஆசிரியர்களாக உட்காந்துருக்கோம். எல்எல்பி எம்எல் படிச்சுட்டு கொஞ்சம் பேர் ஜட்ஜஸாக போகிறாங்க. அந்தந்த துறையில் வழிகாட்டணும். Judiciary we respect. Judiciary is expected to arbitrate in disputes, but never treat judiciary a holy entity. புரிதம்னு எடுக்காதீங்க, அதை ஒரு நிறுவனம்னு எடுத்துக்குங்க. நீதிபதிகளும் மனிதர்கள் தான். தெய்வம் நீதி சொல்றது கிடையாது. நீதிபதிகள் மனிதர்கள் தான். அவர்களது பின்னணிகள் காரணமாக இருக்கலாம். சில தீர்ப்புகள், சில விளக்கங்கள் தவறாக கூட முடிந்துவிட முடியும். ஆனால் தீர்ப்புகளை நாம் அப்ஜெக்டிவ் அனலைசிஸ் செய்வதற்கு, ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு, விமர்சனம் உள்ளாக்குவதற்கு நமக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. அந்த விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பதாக மாறிவிடும். இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம பாதுகாக்கணும்னா, ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா, கூட்டாட்சி தன்மையை பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு துறையின் மீதும் படித்த வர்க்கத்தின் கண்ணோட்டம் இருந்தே ஆக வேண்டும். நாம் கண்காணிக்க தவறிவிட்டால் இந்த நாடு மீண்டும் அந்த பழைய மன்னராட்சி காலத்திற்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றவற்றை நாம் விவாதத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.